மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கிறேன். இந்தோ பசிபிக் எனப்படும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் ஒரே ஒரு விமானந்தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் வாஷிங்டனும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு சென்று விட்டது. இதனால் இப்போது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில், அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா சார்பாக எந்த ஒரு விமானந்தாங்கி கப்பல்களும் அங்கு இல்லை. இது ஒரு புதிய நிலைமை. இந்த பின்னணியில் ரஷ்ய ஜப்பானிய உறவுகளில் நீண்ட காலமாக சர்ச்சையை ஏற்படுத்திய குரில் தீவுகளில் ஏவுகணை சோதனைகளை நடத்த தாம் திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் இன்று செய்திகள் வந்தன. இது ஜப்பானை மீண்டும் சீட்டப்படுத்தியுள்ளது. இந்த தீவு பகுதிகளுக்கு இந்த மாதம் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் பயணம் செய்தமை ஜப்பானை சீட்டப்படுத்தியது. இந்த பயணத்துக்கு பின்னர் ஜப்பானின் யோகோசவா தளத்தை மையமாக கொண்டு இயங்கிய அமெரிக்காவின் USS ஜார்ஜ் வாஷிங்டனும் மத்திய கிழக்குக்கு சென்ற நிலையில் ரஷ்யா சந்தடி பார்த்து தனது ஹைப்பை இந்த தீவு பிராந்தியத்தை மையப்படுத்தி ஏற்றுகின்றது. ஜப்பானுக்கோ இதனை கண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை. ஏனென்றால் இப்போது அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல்கள் எவையுமே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இல்லை. இரண்டாம் உலகப் போரின் இறுதி காலத்தில் ஜப்பானின் ஹொக்கைடோ தீவுக்கு வடக்கே உள்ள இந்த எரிமலை தீவு கூட்டமான குரிலை அப்போதைய சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியிருந்தது. அதன் பின்னர் இந்த தீவு கூட்டம் ரஷ்யாவின் ஆதிக்கத்தில் உள்ளது. ரஷ்யா அங்கு தனது இராணுவ இருப்பை தக்க வைத்து வருகின்றது. இந்த தீவு கூட்டத்தில் பெரும் வளங்கள் எதுவும் இல்லை என கருதப்பட்டாலும், அது ஒரு கடும் குளிருக்குரிய பிரதேசம் என கருதப்பட்டாலும், அங்குள்ள மீன்பிடி சார்ந்த விடயங்களும் கனிம இருப்புகளும் தொடர்ந்தும் அந்த தீவு கூட்டத்தை பெறுமதி வாய்ந்ததாக வைத்திருப்பதால் இந்த தீவு கூட்டத்திற்குரிய உரிமையில் ரஷ்யாவும் ஜப்பானும் இழுபட்டு கொள்ளுகின்றன, முரண்படுகின்றன. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் இந்த தீவு கூட்டம் ஜப்பானிடம் இருந்த நிலையில் இரண்டாம் போர் முடிவடையும் காலத்தை அண்மித்து தான் சோவியத் ஒன்றியம் இந்த தீவை கைப்பற்றி இருந்தது. அன்று ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி ஹிரோஷிமா நாகசாவியை பேரழிவுக்கு உள்ளாக்கி இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை சரணடைய வைத்த பின்னர் அந்த போர் முடிவுக்கு வந்தாலும், இந்த போரின் முடிவுக்கு பின்னரும் இந்த தீவு கூட்டத்தை ரஷ்யா ஜப்பானுக்கு வழங்கவில்லை. அதே தொடர்ந்து வைத்திருக்கின்றது. அன்று முதல் இன்று வரை இந்த தீவு கூட்டம் ரஷ்ய ஜப்பானிய முருகல் களத்தின் ஒரு மைய புள்ளியாக இருக்கின்றது. அதிலும் 2010ஆம் ஆண்டில் அப்போது ரஷ்யாவின் அரசு தலைவராக இருந்த டிமிட்ரி மெட்வெடேவ் முதலாக குரில் தீவு பகுதிக்கு சென்ற ரஷ்யாவின் உயர் தலைவர் என்ற பதிவை உருவாக்கிய பின்னர் அங்கு அடிக்கடி ரஷ்ய தலைகள் செல்வதும் அவ்வப்போதெல்லாம் ஜப்பான் அதனை கண்டிப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்ற விடயங்கள். அந்த வகையில் இந்த மாதம் அரசு தலைவர் புட்டினும் குரில் தீவுக்கு சென்று திரும்பியிருக்கிறார். இப்போது அந்த தீவு பகுதியில் ஏவுகணை சோதனைகளை நடத்த போவதாக சொல்லி இருக்கிறது ரஷ்யா. இது ஜப்பானை அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தனது விமானந்தாங்கி கப்பல்கள் எதுவும் இல்லாத நிலையில் ரஷ்யா இவ்வாறாக முன்னகர்த்தக்கூடிய சில அதிர்வுகளை அமெரிக்காவும் உணராமல் இல்லை. இதனால்தான் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை விமானந்தாங்கி கப்பல்கள் எதுவும் இல்லாத ஒரு இடமாக இருப்பதை தவிர்க்க, அதாவது அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்கள் இல்லாத இடமாக இருப்பதை தவிர்க்க தனது USS தியோடோர் ரூஸ்வெல்ட் உட்பட்ட சில முக்கிய கப்பல்களை மீண்டும் ஆசிய பசிபிக் பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக அமெரிக்க கடற்படை செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்போதைய நிலவரப்படி USS ஜார்ஜ் வாஷிங்டன் மத்திய கிழக்கின் அரபிக் கடலுக்குள் நுழைந்து விட்டது. ஜப்பானில் இருந்து அது நகர்ந்து அங்கு சென்று விட்டது. அங்கு இப்போது அதன் செயற்பாட்டு பணிகள் ஆரம்பித்து விட்டன. இந்த நிலையில் இதுவரை அந்த பிராந்தியத்தில் பெரும் நெருக்கடிகளுடன் நின்று ஈரான் மீதான போருக்கு முக்கிய முதுகெலும்பாக இருந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பகுதிக்கு வந்ததும் அப்பாடா எனக்கு வந்தது நிம்மதி என சொல்லி இப்போது அமெரிக்கா நோக்கிய பயணத்தை ஆரம்பித்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் இன்னமும் 5th ஃப்ளீட் கடற்படையின் செயற்பாட்டு பகுதியில் தான் உள்ளது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இன்னமும் அது சென்கோம் எனப்படும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் பகுதிக்குள் தான் உள்ளது. அந்த பகுதியை விட்டு
முற்றாக வெளியேறவில்லை. அது முற்றாக வெளியேறினால்தான் அது அமெரிக்காவை நோக்கிய பயணத்தை செய்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எனினும் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா திரும்ப போது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுவதால் அதில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான துருப்புக்களுக்கு இது ஒரு பெரும் நிம்மதியான செய்தியாக மாறுகின்றது. ஆபிரகாம் லிங்கன் தனது தாயகம் நோக்கிய பயணத்தை தொடங்கினாலும் தனது பிரதான தளமான சாண்டியாகோவை அடைவதற்கு அதற்கு இன்னமும் ஏறக்குறைய 1 மாத காலம் எடுக்கும். ஏனென்றால் 13,000 மைல் பயணத்தை அது கடந்துதான் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும். ஏறக்குறைய அதற்கு 1 மாதம் எடுக்கும். என்றாலும் இந்த நிலையில் ஆபிரகாம் லிங்கனின் அதாவது அந்த கப்பல் பணியாளர்களின் மன உறுதி மீண்டும் ஏற்படுகின்றது. இதுவரை அவர்களின் மன உறுதி மிகவும் குறைவாக இருந்தது. சிலர் தற்கொலைகளுக்கு முயன்றதான பரபரப்பு செய்திகள் எல்லாம் வந்தன. ஆபிரகாம் லிங்கனின் கப்பலின் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெரு நெருக்கடிகளுக்கு உள்ளானதாக எல்லாம் செய்திகள் வந்திருந்தன. குறிப்பாக கப்பலின் கழிவறைகள், கப்பலுக்குள் இருக்கும் குடிநீர் விநியோகம், சுடுநீர் விநியோகம் போன்ற அத்தியாவசிய வசதிகளில் தொடர்ச்சியான நெருக்கடிகள், சவால்கள், சிரமங்கள் இருந்த நிலையில்தான் இப்போது அது மீண்டும் நாடு திரும்ப தலைப்படுகின்றது. இந்த நிலையில் திருப்பதிக்கே அல்வாவா என்ற வகையில் மேற்குலகின் பொருளாதார தடைகளை பல வருடங்களாக தாங்கி நிற்கும் ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய எக்கனாமிக் டீடே என்ற விழிப்புக்குரிய பொருளாதார டீடே கடும் தடைகளை ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார். ஆனால் இவ்வளவு வருடங்களாக அமெரிக்கா மற்றும் மேற்குலகின் தடைகளை அனுபவித்த எமக்கு ட்ரம்ப் சொல்லும் இந்த எக்கனாமிக் டீடே என்ன பெருச புதினமா இல்லை என்றால் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு தினாவட்டில் ஈரான் பதிலடிகளை வழங்குகின்றது. ஈரானை பொறுத்தவரை ட்ரம்பின் இந்த எக்கனாமிக் டீடே, அதாவது இதுவரை அமெரிக்கா எந்த நாட்டுக்கும் அறிவிக்காத பொருளாதார தடைகள் இனிமேல் ஈரான் மீது பாயும் என்ற எச்சரிக்கை தமக்கு ஒரு தூசு என்ற வகையில் ஈரான் சொல்லிக் கொள்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ட்ரம்புடன் அது ஒரு முக்கியமான ராஜதந்திர ஆட்டத்தை ஆடுகின்றது. இந்த ஆட்டத்தில் ட்ரம்ப் பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கின்றார். ஏனென்றால் ஈரானுடன் ராஜதந்திர ரீதியாக டீல்களை உருவாக்கும் முயற்சிகளில் அவர் இப்போது பகிரங்கமாகவே பின்வாங்கிவிட்டார். அந்த ஆற்றாமையால் தான் இவ்வாறான எக்கனாமிக் டீடே போன்ற பொருளாதார தடைகளை எல்லாம் அவர் எச்சரிக்கையாக விடுக்கின்றார். என்றாலும் ஹோர்முஸ் நீரிணையில் முன்னரை போல ஈரானின் பிடியும் வலுவாக இல்லை என்பதும் ஓரளவு ஊகிக்கத்தக்க ஒரு விடயம்தான். ஆனால் ட்ரம்புக்கும் இந்த ஹோர்முஸ் நீரிணை ஒரு வெற்றியை வழங்கவில்லை. அவரது ஹோர்முஸ் திட்டமும் முடங்கித்தான் இருக்கின்றது. ஆகையால் ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றி விட்டோம், இல்லையென்றால் அது அமெரிக்காவிடம் இருக்கின்றது என்ன ட்ரம்ப் உரிமை கோரும் அளவுக்கு ஹோர்முஸ் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த நிலையில்தான் ஈரானை மேலும் அடிபணிக்க வைக்க புதிய பொருளாதார டீடே தடைகள் வெறும் என ட்ரம்ப் எச்சரிக்கின்றார். எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக இதுவரை எடுக்கப்படாத வகையில் ஈரான் மிகவும் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படும் வகையில் இந்த நகர்வுகள் வெறும் என்றெல்லாம் ட்ரம்ப் தாம் தூம் என கத்துகின்றார். அத்துடன் ஈரானுக்கு உயிர் நாடியை வழங்கும் எந்த ஒரு 3ஆம் தரப்பு நாடு இல்லை என்றால் வெளிநாடுகள் இந்த விடயத்தில் தண்டிக்கப்படும். ஈரானை இந்த விடயத்தில் போஷிக்க தலைப்பட்டால் அவர்களும் அமெரிக்காவின் தடைகளுக்கு உள்ளாவார்கள் என்றெல்லாம் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆனால் ஈரானிய அதிகாரிகளோ ட்ரம்பின் இந்த டீடே எச்சரிக்கைகளை உடனடியாகவே நிராகரிக்கின்றார்கள். அதிகாரபூர்வமான அறிக்கைகள் மூலம் பதிலடி கொடுத்தார்கள். அமெரிக்காவின் இந்த யுக்தியை அமெரிக்க பொருளாதார பயங்கரவாதம் என தெஹ்ரான் கண்டிக்கின்றது. அத்துடன் இந்த டீடே பொருளாதார தடை எச்சரிக்கைக்கு பணியவும் அது மறுக்கின்றது. பல தசாப்தங்களாகவே ஈரான் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்க தடைகளே அந்த நாட்டை பணிய வைக்காமல், அமெரிக்காவுடன் இப்போது சளைக்காமல் அரைவருட போரை அந்த நாடு நடத்தும் வகையில் அதனை பலமாக வைத்திருக்கும் நிலையில் இந்த ட்ரம்பின் புதிய டீடே எச்சரிக்கையை பலனாக வருமா என ஈரானிலாக குறிப்பிடுகின்றது. நிச்சயமாக இந்த நகர்வில் ட்ரம்ப் தோற்பார். ஈரானில் அமெரிக்கா தனது மூலோபாய இலக்குகளை அடையும் வியூகத்தில் மண்கவும் தோல்வியடையும் என்றும் தெஹ்ரான் எச்சரித்துக் கொள்கின்றது. அத்துடன் இவ்வாறான சட்டவிரோத பொருளாதார தடைகளின் விளைவுகளுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கும் அமெரிக்க அரசாங்கமும் ட்ரம்பும் அமெரிக்கா சார்பாக இந்த கொள்கையை செயல்படுத்தியவர்களுக்கும் இந்த கொள்கைக்கு பின்னால் நிற்கும் பங்காளி நாடுகளுக்கும் பொறுப்பேற்க செய்யும் வகையில் நகர்வுகளெல்லாம் இருக்கும் என்ற வகையிலெல்லாம் ஈரானிய எச்சரிக்கைகள் வருகின்றன. ஆனால் போர்க்களமோ ராஜதந்திர களமோ இந்த எதிரிகளை குறைவாக மதிப்பிடும், இல்லையென்றால் தாம் முன்னணியில் நிற்பதான இந்த கருத்தியலுக்குரிய
அறிக்கைகள் பதிலடிகள் எல்லாம் வருவது இயற்கை. ஆகையால் உண்மையில் ஈரான் இவ்வாறான டீடே பொருளாதார தடையை சமாளிக்கும் வகையில் இருக்குமா, அதனை வெற்றிகரமாக கையாளுமா என்பதிலும் சில வினாக்கள் இருக்கத்தான் செய்கின்றன.